ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் உள்ள நீர்வீழ்ச்சிகளோட ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிறது வந்து புரியும். நீங்கள் வந்து டக்குன்னு வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். 1 மார்க்கில் வந்து இதை வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. வாங்க டாபிக்கில் வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தர்மபுரியில் வந்து ஒகேனக்கல் வந்து இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து, தர்மம் செஞ்சால் எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து ஓஹோன்னு வந்து வாழ்வாங்க. தர்மம் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இல்லையா? தர்மம் பண்ணால் வந்து அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணால் வந்து நம்ம வந்து ஓஹோன்னு வந்து வாழலாம். அதான் வந்து தர்மபுரி வந்து ஒகேனக்கல். நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலியில் வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து கல்யாண தீர்த்தம் அண்டு குற்றாலம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நெல் இருக்கு இல்லையா? நெல் வந்து கல்யாணம் பண்ணவங்க வந்து அந்த வாசலில் வந்து நெல்லை வச்சு அந்த காலால் ஏற்றி வலது காலை எடுத்து வச்சு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணத்தில் வந்து அது ஒரு சடங்கு மாதிரி சம்பிரதாயம் வந்து பண்ணுவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கல்யாணம் முடித்தவங்க வந்து குற்றாலத்துக்கு வந்து போவாங்க. அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேனி வந்து கும்பக்கரை அண்ட் சுருளி. நான் வந்து இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து தேனி வந்து நம்ம கடித்தா நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப வந்து கும்பகர்ணம் மாதிரி சுருண்டு அப்படியே ஒரு மாதிரி புண்ணாகி ரொம்ப அப்படியே சுருண்டு விழுந்துருவாங்க. தேன் வந்து கடிச்சிச்சின்னா வந்து கும்பகர்ணன் மாதிரி ஒரு தூக்கம், அதாவது மயக்கம் வரும் இல்லையா? மயக்கம் வந்து சுருண்டு விழுந்துருவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனி வந்து கும்பக்கரை அண்ட் சுருளி. நெக்ஸ்ட் வந்து நாமக்கல் வந்து ஆகாய கங்கை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து கல் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் வந்து கல் குடித்தோம் அப்படின்னா, அதாவது புதுசாக இருக்கவங்க வந்து குடித்தாங்கன்னா ஆகாயத்தில் இருக்க கங்கை கூட, அதாவது வானத்தில் வந்து பறக்கிற மாதிரி தோணும் இல்லையா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் வந்து கல் குடித்தா அதாவது வானத்துக்கு மேலே வந்து பறக்கிற மாதிரி இருக்கும். வானம் அப்படிங்கிறது வந்து ஆகாய கங்கை. நாமக்கல் வந்து ஆகாய கங்கை. நெக்ஸ்ட் வந்து நீலகிரி வந்து கேத்ரின் அண்ட் பைக்கரா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீல கலர் பைக்கில் வந்து கேத்ரின் வந்து போகிறான், ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீல கலர் பைக்கில் வந்து கேத்ரின் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது போகிறான் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நீலகிரி அப்படிங்கிறது வந்து கேத்ரின் அண்ட் பைக்காரா. நெக்ஸ்ட் வந்து சேலம் வந்து கிள்ளியூர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து சேலத்தில் வந்து கில்லி விளையாட்டு வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான விளையாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன க்ளூ மாதிரி வச்சுருக்காங்க. சேலம் வந்து கில்லி விளையாடுறது வந்து விளையாட்டை வந்து வச்சுக்கோங்க. சேலம் அப்படின்னா வந்து கிள்ளிக்கு ஃபேமஸான ஊர் வந்து கிள்ளியூர் அப்படிங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து விருதுநகர் வந்து ஐயனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து விருது வந்து யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஐயாவுக்கு, அதாவது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒருத்தவங்களுக்கு வந்து தான் வந்து விருது வந்து தருவாங்க. அப்போ விருதுநகர் வந்து ஐயனார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐயா அப்படிங்கிறது வந்து விருது வழங்குறவங்க வந்து ஒரு ஐயாவாக கூட, அதாவது ரொம்ப அவங்க ஒரு 60 வயசு இந்த மாதிரி தாண்டினவங்களுக்கு தான் வந்து அப்போ தான் வந்து அவங்க எல்லா ஒரு காரியத்தையும் வந்து முடிச்சிருப்பாங்க. அதாவது எல்லா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தையும் செஞ்சவங்களுக்கு தான் வந்து விருது வழங்குவாங்க. அந்த வயசை தாண்டவங்களுக்கு தான் அந்த பொறுமையும் அந்த விருது வாங்குகிற இதுவும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சின்ன க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ விருது வந்து ஐயாவுக்கு தான் வந்து தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் வந்து வைதேகி, செங்குபதி, சிறுவாணி அண்ட் கோவை குற்றாலம். இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா வந்து ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு வந்து வைதேகியும் வாணியும் வந்து போகிறாங்க. போகிறப்ப வந்து அங்கே எங்கே போகிறாங்க அப்படின்னா வந்து ஒரு கோவை குற்றாலத்துக்கு வந்து போகிறாங்க. சரிங்களா? புதிய ஊருக்கு வைதேகியும் வாணியும் வந்து செல்றாங்க அப்படிங்கிறது செல்றாங்க. அது எங்கே அப்படின்னா வந்து கோவை குற்றாலம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய ஊர் அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர். இல்லாட்டி கோவிச்சிட்டு வந்து ஒரு புதிய ஊருக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்து வைதேகி, செங்குபதி, சிறுவாணி அண்ட் கோவை குற்றாலம். நெக்ஸ்ட் வந்து திருப்பூர் வந்து திருமூர்த்தி. இது வந்து திருவூர் ரெண்டுமே வந்து இதில் இருக்குது. இது இல்லை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து திருப்பூருக்கு வந்து மூர்த்திக்கு வந்து ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜோசியர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து சின்ன க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. திருப்பூருக்கு வந்து மூர்த்தி வந்து போனால் ஒரு திருப்பம், வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஜோசியக்காரவங்க வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மதுரை வந்து குட்லாடம்பட்டி.
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மதுரையில் இருக்கவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு சேட்டை, அதாவது பொண்ணுங்களை கிண்டல் பண்ணாலோ அல்லது ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாங்களோ என்ன பண்ணுவாங்கள அப்படின்னா வந்து லாடம் கட்டிடுவாங்க. கட்டி வச்சு வந்து லாடம் கட்டிடுவாங்க. அதுதான் வந்து குட்லாடம்பட்டி. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை வந்து குட்லாடம்பட்டி. இவ்வளோதான் வந்து தமிழகத்தில் உள்ள நீர்வீழ்ச்சிகள். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவும் வந்து பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த க்ளூ வச்சு படிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். அதனால் வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.